எல்லா நாட்டு பணமும் உன் கையில வரப்போகுது. கடவுளை குறுக்காதீங்க. கடவுளுக்கு பாக்ஸ் போட்டு கடவுளே நீங்க ஃபயர் கேம்புக்கு மட்டும்தான் வரணும் அப்படி சொல்லாத. ஆமென் ஆமென். கடவுள் நிறைய விதத்தில் இருக்குது தன்னை வெளிப்படுத்தும்படியா. ஆமென். அப்ப இங்க சொல்றாரு எல்லா நாட்டு பணமும் உன் கையில வரப்போகுது. இது சாதாரண ப்ராஃபஸி இல்ல, இது சாதாரண டிக்ளரேஷன் கிடையாது. வாங்குற பிள்ளைங்க வாங்கிக்கோ. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இது டிவியில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜிக்ரியா ஜிக்ல எல்லா நாட்டு பணங்களும், ஆமே ஆமே, ஈரோஸ், டாலர்ஸ், ஆமே, சில்வர்ஸ், ஆமே, எல்லா நாட்டு பணங்களும் லாபங்களும், ஆமே, இது வரணும்னா ரொம்ப தூரமா இருக்கு. அவர் சொல்ல தாண்டி உன்னிடமாய் வரும். ஆமா, இடையில எவ்வளவு பெரிய சுவர் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், ஆனா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனாலும் தடுக்க முடியும். ஆமா, பாருங்க, எல்லா நாட்டு பணம்னா சிங்கப்பூர் பணம் வருது பாருங்க. எல்லாம் தெரிஞ்சா வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியா பணம், இந்த பக்கம் சிங்கப்பூர் பணம். வருஷமா வச்சிருக்கேன் அந்த காசு. தாண்டி வந்துடுச்சா? அப்ப இது இப்ப கொடுத்தீங்கன்னா இன்னும் வேற பல நாட்டு பணம். ஆமே ஆமே ஆமே. சிங்கப்பூர் காசுக்கு பேர் என்ன பேரு? என்னங்க, வெள்ளி தானே? சிங்கப்பூர் டாலர்ன்றாங்க, வெள்ளின்றாங்க. எத்தனை வெள்ளி அப்படின்றாங்க. துபாய் காசு பேர் என்ன பேரு? கிராம்ஸ். வேற குவைத் காசு பேர் என்னது? எல்லாம் தெரியுது பாருங்களேன். தினார். ஆமென். கடவுள் சொல்றாரு எல்லா நாட்டு பணமும். சில பேர் என்ன சொல்றீங்கன்னா பேரே தெரியலன்றீங்க. பரவாயில்ல, அறியாத ஜாதியை வரவழைப்பாய். அறிந்ததுதான் வரும்ன்றது இல்ல, உனக்கு பேரே தெரியாட்டா கூட உன் கையில வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் தாண்டி வந்து அது உன்னுடையதாய் மாறும். ஆமென்.